திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவன் கைது செய்யப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்து வருகிறோம். சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து அவன் கைது செய்யப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. ஆரம்பாக்கம் காவல் நிலையம் முன்பு இதனைத் தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவன் கைது செய்யப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. அந்த காட்சிகளை நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம். ஆரம்பாக்கம் காவல் நிலையம் முன்பு இதனைத் தொடர்ந்து போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். திருவள்ளூர் மாவட்டம் ஆரம்பாக்கத்தில் 10 வயது சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்ட விவகாரத்தில் மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவன் கைது செய்யப்பட்ட காட்சி வெளியாகியுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். விவரம். ஆரம்பாக்கத்தில் 8ஆம் வகுப்பு மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த நபரை ரயில் நடைமேடையில் வைத்து போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். மேற்கு வங்கத்தை சேர்ந்த அந்த நபர் சற்று மன அழுத்தத்தில் இருப்பதாகவும் அவரிடம் தொடர் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சூலூர்பேட்டை நடைமேடையில் சுற்றி சேர்ந்த அவரை அடையாளம் கண்டு ராணிப்பேட்டை மற்றும் அந்த ரயில் நிலைய போலீசார் அவரை கைது செய்து தற்போது அங்கிருக்கக்கூடிய காவல் நிலையத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள். வடக்கு மண்டல ஐஜிஆர் இருக்கக்கூடிய அஸ்ராகார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகளும் அவரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அந்த நபர் சம்பவத்தன்று அணிந்திருந்த அதே உடையில் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சம்பவம் கடந்த 12ஆம் தேதி அன்று நடைபெற்றது. அதிலிருந்து 14 நாட்களாக அவரை தேடி வந்த நிலையில சூலூர்பேட்டை ரயில் நிலையத்தில் அவர் சுற்றியிருந்ததாகவும் அவரை போலீசார் அடையாளம் கண்டு கைது செய்ததாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபருடைய புகைப்படத்தையும் சிறுமியிடம் காட்டி அவர்தான் என்பதை உறுதி செய்திருக்கிறார்கள். அவருடன் சிலருடைய புகைப்படங்களை காட்டிய போதிலும் சிறுமி அவருடைய புகைப்படத்தை அடையாளம் காட்டியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2வது முறையாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஆரம்பாக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த சிறுமி இன்று டிஸ்சார்ஜ் செய்யப்பட்ட நிலையில அவர் வீட்டில் இருந்தால் அவரிடம் இந்த புகைப்படங்களை காட்டி போலீசார் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். தற்போது சூலூர்பேட்டையிலிருந்து உயர் அதிகாரிகள் அஸ்ராகார் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் விசாரணை நடத்தி வரக்கூடிய நிலையில அவரை ஆரம்பாக்கம் காவல் நிலையத்துக்கு கொண்டு வரக்கூடிய பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.